நம்ம விஜய் சார் இப்போது சினிமா மற்றும் அரசியல் அப்படின்னு 2த்துலயுமே ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவருடைய ஜனநாயகன் படத்துடைய படப்பிடிப்பு ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரசியல் மாநாடு என பல இடங்களுக்கு சுற்றி தெரிந்துட்டு இருக்காரு. அதோடு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கவுமே இருக்காரு. இந்த வருடம் 3வது ஆண்டாக இதனை செய்ய இருக்காரு. இந்த சூழல்ல விஜய் சார் மீது நீண்ட வருடங்களாக ரஜினி சாருக்கு பகை இருப்பதாக நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது சினிமால ரஜினி சார் பின்னுக்கு தள்ளி விஜய் சார் முதலிடத்துல வந்ததால தலைவருக்கு காண்டு இருக்கு. அதனாலதான் ஜெயிலர் பட விழாவுல காக்கா கழுகு கதையை சொல்லி கதறினாரு. அதோட என்னுடைய பட்டத்தை பறிக்க 100 பேர் அப்படின்னு பதறினாரு. விஜய் சார் அரசியல்ல இறங்கி இருப்பதால அவர் வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதற்காக பிளான் ஒன்று போட்டிருக்காராம். சோ அதாவது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க வைப்பதன் பின்னணியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முழுமையாக இருக்கிறார் அப்படின்னு தமிழா பாண்டியன் கூட அண்மையில சொல்லியிருந்தாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினி சார் தமிழகத்தால ஒரு இளைஞர் வரப்போறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகுதான் பாஜக தலைவரானார் நம்ம அண்ணாமலை அவர்கள். இப்போது அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு ரஜினி சாருக்கு படுத்த இமயமலை பாபா குகைக்கு சென்று வழிபட்டிருக்காரு. அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்து ஓரளவிற்கு வாக்கு வங்கி பெற்ற பிறகு மீண்டுமே பாஜகவில் இணைய இருக்காரா. விஜய் சாருடைய வாக்குகளை சிதறடிக்க ரஜினி சார் போட்ட பிளான் தான் இதாம். வழக்கம் போல ரஜினி சாருடைய ராஜதந்திரம் இந்த முறையுமே வீணா போவது உறுதி அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இந்த பதிவு போட்ட உடனே பாத்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாவையே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு இதை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.